Hi, welcome to my channel. This is Kausar Vice. இந்த வீடியோல நம்ம bank reconciliation statement 6th model problem பார்க்க போறோம். அதாவது bank balance as per cash book and passbook given for successive period. அதாவது in different period. Okay. எல்லாமே நம்ம வந்து simple logic base பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். Okay. So எல்லா மாடல்ஸ் உடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். See the problem. When cash book and passbook given for successive period. அதாவது இங்க cash bookம் passbookம் கொடுத்திருக்காங்க. சேம் பீரியட் கிடையாது. அதாவது இது டிசம்பருக்குரியது கொடுத்திருக்காங்க. பட் பாஸ்புக் உங்களுக்கு ஜனவரி மந்த்துக்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் சக்சசிவ் பீரியட். ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோல கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் சேம் மந்த்துக்கு பார்த்தோம். இங்க வந்து டிஃப்ரெண்ட் மந்த்துக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இங்க பிஆர்எஸ் எப்படி போடுறதுங்க லாஜிக்கை பேஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, கேஷ் புக்ல டெபிட் சைட்ல டெபாசிட்ஸ் இருக்கும், ஆனா பாஸ் புக்ல கிரெடிட் சைட்ல டெபாசிட்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி கேஷ் புக்ல கிரெடிட்ல வித்ட்ராவல்ஸ் இருக்கும், ஆனா பாஸ் புக்ல டெபிட் சைட்ல வித்ட்ராவல்ஸ் இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, இது ரெண்டுமே சக்சசிவ் பீரியட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா சேமா இருக்க டிரான்சாக்ஷனை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க போறோம். டிஃப்ரெண்டா இருக்க ஐட்டம்ஸ் விட்டுட்டு சேமா இருக்க டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எடுத்து பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம்னா சேம் பீரியட்க்கு கொடுத்ததுனால சேமா இருக்க டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு டிஃப்ரெண்டா இருக்க டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எடுத்து பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். ஜஸ்ட் ஆப்போசிட், இங்க டிஃப்ரெண்ட் மந்த்துக்கு கொடுத்துருக்கிறதுனால சேமா இருக்க டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எடுத்து பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் புக்ல டெபாசிட் சைடு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் பேலன்ஸ் 15,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாஸ்புக்ல கிரெடிட் சைட்ல பாருங்க டெபாசிட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் 15,780. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப விட்டுருங்க. அடுத்தது அன்பு 2000. ஓகே, இங்க அன்பு இருக்கா பாருங்க, 2000 இருக்கு, பட் அன்பு இல்ல. ஸோ சேம் டிரான்சாக்ஷன் கிடையாது, விட்டுருங்க. அடுத்தது ஜான் 3000. இதே டிரான்சாக்ஷன் இங்க இருக்கா பாருங்க, இல்ல. ஓகே, அடுத்தது டு கணேஷ் 1500. இங்க இருக்கா பாருங்க, இல்ல. ஓகே, டு இன்ட்ரெஸ்ட் 1200. இங்க இருக்கா பாருங்க, இல்ல. ஓகே, அடுத்தது டு மணி 800. எஸ், இங்க இருக்கு. அப்போ சிமிலரா இருக்கா? இதை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்தது டு ரமேஷ் 2200. டு ரமேஷ் 2200 இருக்கு. ஓகே, அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? சர்க்கிள் பண்ணிக்கலாம். சேமா இருக்கு. அடுத்தது டு சங்கர் 5000. இங்க பை சங்கர் 5000 இருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் டிரான்சாக்ஷன். ஸோ இதையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம வித்ட்ராவல்ஸ் நம்ம செக் பண்ணி சேமா இருக்க டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் என்ன பண்ண போறோம்? சர்க்கிள் பண்ண போறோம். ஓகே, பேலன்ஸை விட்டுடுங்க, மற்றது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் சாலரிஸ் 5800. இங்க இல்ல, விட்டுருங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 500. இங்கேயும் இல்ல. அடுத்து பேங்க் சார்ஜஸ் 20 rupees. இங்க இல்ல. பை டிராயிங் 600. இங்க இல்ல. பை ரதி 400. டு ரதி 400 இருக்கு. ஸோ சேம் டிரான்சாக்ஷன். ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அடுத்து ராணி 750. இங்கேயும் ராணி 750 இருக்கு. சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது தட்ஸ் ஆல். வேற எந்த டிரான்சாக்ஷனும் சிமிலரா இங்க இல்ல. ஸோ டெபிட் சைட்ல 3 ஐட்டம்ஸ் சிமிலரா இருந்தது. அதே மாதிரி வித்ட்ராவல் சைட்லயும் 2 ஐட்டம்ஸ் மட்டும் தான் சேமா இருந்தது. அண்டர்லைன் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, see the solution. Bank reconciliation statement as on 31st December 2023. அதாவது at the end of the year நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அப்போ பேலன்ஸ் as per cash book end of the year எவ்வளவு இருந்தது? 22,630 இருந்தது. ஓகே, அதே மாதிரி பேலன்ஸ் as per பாஸ்புக்கும் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து 15,780. இது வந்து பாஸ்புக் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா see the problem, கேஷ் புக்கோடைய க்ளோசிங் பேலன்ஸ் அதாவது 31st டிசம்பர் அன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 22,630 எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாஸ்புக்ல க்ளோசிங் எடுக்கக்கூடாது, ஓப்பனிங் தான் எடுக்கணும். ஏன்னா இது வேற மந்த் கூடியது இல்லையா? இது டிசம்பர், இது ஜான்வரி. அப்போ ஜான்வரி மந்தோடைய ஓப்பனிங் தான் டிசம்பரோடைய க்ளோசிங். ஸோ அப்போ எவ்வளவு இருக்கு? 15,780. இதுதான் as on 31st December 23 உடைய பேலன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் பேலன்ஸ் as per cash book. திஸ் இஸ் பேலன்ஸ் as per passbook. ரெண்டுமே நமக்கு இருக்கு. இது ரெண்டையும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ரிகன்சில் பண்ண போறோம்.
See the solution. Bank reconciliation statement as on 31st December 2023 balance as per cash book எடுத்திருக்கோம். அதே மாதிரி balance as per passbook கொடுத்திருக்கோம் எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி we are going to find out what are the items we are going to add and subtract. இதை பேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண போறோம், லெஸ் பண்ண போறோம். இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ண போறோம். ஓகே, சப்போஸ் நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம கேஷ் புக் எடுக்கிறோம், ஏன் பாஸ்புக்கை ஸ்டார்டிங்ல எடுக்க கூடாதா? எஸ், நீங்க எடுக்கலாம். அப்ப நீங்க பாஸ்புக் பேலன்ஸ் இங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த லாஜிக்ல நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாஸ்புக்கை போட்டுட்டு அடுத்தது கேஷ் புக்கை போடணும். ஓகேங்களா? பட் இங்க நம்ம ஸ்டார்டிங் கேஷ் புக் எடுத்ததுனால கேஷ் புக் ஃபர்ஸ்ட் இருக்கு, பாஸ்புக் நெக்ஸ்ட் இருக்கு. நீங்க இதை ஸ்டார்டிங்ல எடுத்தீங்கன்னா இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். See the problem. கேஷ் புக் டெபாசிட் சைடு பாருங்க. 2023 டிசம்பர்ல நடந்திருக்கு இந்த 3 டிரான்சாக்ஷன். மணி, ரமேஷ், சங்கர். ஓகே, இந்த 3 டெபாசிட்ஸும் நம்ம டிசம்பர்ல என்ட்ரி போட்டிருக்கோம். அப்போ டிசம்பர் மந்த் கேஷ் புக்ல நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா இந்த 3 டிரான்சாக்ஷனுமே பாஸ்புக்ல எப்போ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜான்வரி மந்த்துக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த 800 வந்து ஜான்வரி 2nd, இது வந்து 4th, இது 5th. அப்பனா என்ன அர்த்தம்னா till 31st டிசம்பர் வரைக்கும் இந்த 3 டிரான்சாக்ஷனும் என்ன ஆகல, பாஸ்புக்ல ரிஃப்ளெக்ட் ஆகல, ஜான்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்போ till 31st டிசம்பர் வரைக்கும் ஆகாததுனால பாஸ்புக் பேலன்ஸ் கண்டிப்பா குறைச்சலா காமிச்சிருக்கும் when compared to cash book. ஓகே, அப்ப என்ன பண்ணணும், கேஷ் புக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் பாஸ்புக் டிக்ரீஸா தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கிற ஐட்டம் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த 3 ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம் in order to get this figure. Okay, see the solution. Checks deposited but not credited in the bank till 31st December 2023. Okay, இந்த 3 செக்கும் என்ன ஆகல, டிசம்பர் வரைக்கும் கிரெடிட் ஆகல, ஜான்வரியில தான் ஆயிருக்கு. ஓகேவா? பட் நம்ம இது ப்ரிப்பேர் பண்றது as on 31st December 2023. அப்போ இந்த 3 செக்குமே கேஷ்ல டெபாசிட் ஆயிடுச்சு பட் பேங்க்ல கிரெடிட் ஆகல. ஸோ இந்த 3 ஐட்டம் என்ன பண்ணிட்டோம், பேஸ்ட் ஆன் த லாஜிக் லெஸ் ஐட்டம்ல போட்டுட்டோம். ஓகே, see the problem. ஃபர்ஸ்ட் நம்ம டெபாசிட் சைட்ல இருக்கிற ஐட்டம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி வித்ட்ராவல் சைடு வாங்க. ஸோ வித்ட்ராவல்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க 2 டிரான்சாக்ஷன் சிமிலரா இருக்கு, 400 and 750. ஓகே, 400 and 750. இது என்னன்னா இந்த 2 பேருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கோம். ரதிக்கு 400, ராணிக்கு 750 இந்த மந்த் ஆஃப் டிசம்பர். இந்த 2 டிரான்சாக்ஷனுமே நம்ம எங்க என்ட்ரி போட்டோம்னா கேஷ் புக்ல என்ட்ரி போட்டுட்டோம். அப்ப என்ன ஆகும், கேஷ் புக்ல அமௌண்ட் குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம பேமெண்ட் சைட் வித்ட்ராவல் சைட் போட்டுட்டோம் இல்லையா, அப்ப கேஷ் புக்ல லெஸ் ஆயிடுச்சு. பட் இந்த 2 பேமெண்ட்டும் till 31st டிசம்பர் நடக்கல, பேமெண்ட் ஆகல. ஏன்னா ஜான்வரியில தான் ஆயிருக்கு. பாருங்க, ஜான்வரி 1க்கு ஒரு 400 and 5th அன்னைக்கு ராணிக்கு பேமெண்ட் ஆயிருக்கு. அப்போ till 31st டிசம்பர் இந்த 2 பேமெண்ட்டும் ஆகல. அப்பனா என்ன ஆயிருக்கும்னா பாஸ்புக்ல அமௌண்ட் குறைஞ்சிருக்காது, இன்க்ரீஸா தான் இருக்கும். ஓகே, when compared to cash book, கேஷ் புக் கம்மியா இருந்திருக்கும் பேலன்ஸ், பட் பாஸ்புக் ஜாஸ்தியா இருந்திருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. இப்போ என்ன பண்ணணும்னா இவர் கம்மியா இருக்காரு இல்லையா, இவரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணா இந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலைஸ் ஆயிடுவாரு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த ஐட்டம்ஸை ஆட் பண்ணணும். இதெல்லாம் 400 ரதிக்கு, ராணிக்கு 750. பேமெண்ட் மேட் டியூரிங் த மந்த் ஆஃப் டிசம்பர் பட் பேமெண்ட் மேட் ஒன்லி இன் த நெக்ஸ்ட் மந்த். சரிங்களா? சொல்யூஷன் பாருங்க. செக்ஸ் இஷ்யூட் யாருக்கு, ரதிக்கும் ராணிக்கும். ஓகே, செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் presented for payment till 31st December 2023. How much? 400 ஒரு செக்கும், அடுத்தது 750 another check. That's all. Okay, see the problem. Problem பாருங்க. So cash bookல டெபாசிட் சைடும் நம்ம செக் பண்ணி போட்டுட்டோம், அதே மாதிரி பேமெண்ட் சைடும் சேமா இருக்க டிரான்சாக்ஷன் எடுத்து நம்ம பிஆர்எஸ்ல போட்டுட்டோம். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம டோட்டல் பண்ணிடலாம். see the solution. இப்போ ஆட் ஐட்டம் எவ்வளோ, 400 plus 750, டோட்டல் 1150. இதை ஆட் பண்ணீங்கன்னா you will be getting 23,780. இப்போ லெஸ் ஐட்டம் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பண்ணீங்கன்னா 8,000 வரும். ஸோ 8,000 இப்போ என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். எதுல, டோட்டல் அமௌண்ட்ல. 23,780ல 8,000 மைனஸ் பண்ணீங்கன்னா you'll be getting this figure, அதாவது 15,780 ஆன்சர் வரும். இதுதான்
பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஓகே, ஸோ பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.